வியாசர் ஒரு கவிதையை இயற்றியிருந்தார். அதை எழுதுவதற்கு ஒரு எழுத்தர் தேவைப்பட்டார். நீ எனக்கு எழுத்தராக இருப்பாயா என்று யானைத் தலை கடவுளான கணேஷிடம் கேட்டார். அதற்கு அவர், நீ உன் பாராயணத்தினை இடைநிறுத்தப்படாவிட்டால் நான் எழுதுகிறேன் என்று விநாயகர் கூறினார். அதற்கு வியாசர் ஒப்புக்கொள்கிறேன் என்று பதிலளித்தார். வியாசர் ஓதினார், விநாயகர் எழுதினார். அஸ்தினாபுரத்தில் ஒரு பெரிய அரண்மனையில் மன்னர் சாந்தனு வசித்து வந்தார். ஆனால் அவருக்கு ராணி இல்லை. ஒரு நாள் அவர் வேட்டையாடச் சென்றபோது ஆற்றங்கரையில் ஒரு அழகான பெண்ணைக் கண்டார். முதல் பார்வையிலேயே அந்த பெண்ணை அவர் காதலித்தார். என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று அவர் கேட்டார். நான் ஒரு நிபந்தனையின் கீழ் ஒப்புக்கொள்கிறேன் என்று அந்த பெண் பதிலளித்தார். நீங்கள் எப்போதும் என் செயல்களை கேள்வி கேட்கக்கூடாது. சாந்தனு ஒப்புக்கொண்டார். விரைவில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். ஒரு வருடம் கழித்து அவர்களின் முதல் குழந்தை பிறந்தது. அன்றே ராணி குழந்தையை ஆற்றுக்கு அழைத்துச் சென்று அங்கேயே மூழ்கடித்தாள். மன்னர் சாந்தனு திகைத்துப் போனார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அவளுடைய செயல்களை ஒருபோதும் கேள்வி கேட்க மாட்டேன் என்ற தனது வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார். சாந்தனுவின் கதையை புரிந்து கொள்ள மகாபிஷனின் கதையை கேளுங்கள். மன்னர் மகாபிஷர் மிகுந்த புண்ணியத்தை பெற்றதால் அவர் இந்திரனின் சொர்க்கத்திற்கு சென்றார். அங்கு அவர் கந்தர்வர்களின் இசைக்கு அப்சரஸ்களுடன் நடனமாடி சூரத்தை அருந்தினார். ஆசைகளை நிறைவேற்றும் கல்பதரு மனம் அவருக்கு விரும்பிய அனைத்தையும் கொடுத்தது. ஒரு நாள் ஒரு காற்று கங்கை தேவியின் ஆடையை ஒரு புறம் வீசச் செய்தது. தேவர்கள் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் மகாபிஷரால் அதைத் தாங்க முடியவில்லை. அவர் அவளுடைய நிர்வாண மார்பகங்களை நேரடியாக பார்த்தார். மன்னன் சாந்தனுவின் ராணி தங்கள் முதல் குழந்தையை ஆற்றில் மூழ்கடித்தாள். இரண்டாவது குழந்தையை, ஒவ்வொன்றாக 7 குழந்தைகளை மூழ்கடித்தாள். சாந்தனு எதுவும் சொல்லவில்லை. அவள் 8வது குழந்தையை பெற்றெடுத்தபோது சாந்தனு, நிறுத்து! இந்த குழந்தையைக் கொல்ல நான் தடை விதிக்கிறேன் என்று கத்தினாள். குழந்தை வாழும், ஆனால் நான் இப்போது உன்னை விட்டுச் செல்ல வேண்டும் என்று ராணி பதிலளித்தாள். நான் கங்கை, இந்த நதியின் தெய்வம். உன்னை மணந்து உன் குழந்தைகளைப் பெற்றெடுத்து அவர்கள் பிறந்தவுடன் அவர்களை மூழ்கடிப்பதற்காக பூமிக்கு வந்தேன். எங்கள் குழந்தைகள் 8 வாசுக்களும் 8 போதங்களின் கடவுள்களும் மனிதர்களாக பிறக்க சபிக்கப்பட்டவர்கள். வசுக்களின் தலைவனான பிரபாசர் வசிஷ்ட முனிவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் பசுவை விரும்பினார். மற்ற வசுக்களுடன் சேர்ந்து பிரபாசர் பசுவை திருடினார். ஆனால் வசிஷ்டர் அவர்களை பிடித்து சபித்தார். நீங்கள் பூமியில் மனிதர்களாக பிறப்பீர்கள். வசுக்கள் கங்கையை பூமியில் தங்கள் தாயாக இருந்து அவர்களை மூழ்கடித்து அவர்களின் ஆயுளை முடிந்தவரை குறுகியதாக மாற்றும்படி கெஞ்சினார்கள். கங்கை ஒப்புக்கொண்டாள். அவள் சாந்தனு மன்னனின் மனைவியானாள். மேலும் அவர்கள் பிறந்தவுடன் தங்கள் குழந்தைகளை மூழ்கடித்தாள். ஆனால் 8வது குழந்தை பிறந்ததும் சாந்தனு அவளைத் தடுத்தாள். அந்த 8வது குழந்தை பிரபாசரின் அவதாரம். சாந்தனு அவருக்கு தேவவரதன் என்று பெயரிட்டான். நான் இப்போது தேவவிரதனை என்னுடன் அழைத்துச் செல்வேன் என்று கங்கை சந்தனுவிடம் கூறி குழந்தையை தன் கைகளில் ஏந்தி, பின்னர் அதை உன்னிடம் திருப்பித் தருகிறேன் என்று கூறினாள். பின்னர் அவள் ஆற்றில் மறைந்தாள். மன்னர் சந்தனு ஒவ்வொரு நாளும் ஆற்றுக்குத் திரும்பி தனது மனைவியும் மகனும் தோன்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தார். பின்னர் ஒரு நாள் அது நடந்தது. கங்கை ஒரு அழகான இளைஞனுடன் ஆற்றிலிருந்து வெளிப்பட்டாள். உங்கள் மகன் வசிஷ்ட முனிவரிடமிருந்து வேதங்களை கற்றுக்கொண்டான் என்று அவள் சொன்னாள். பரசுராமர் அவனுக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்தார். சாந்தனு தனது மகனைத் தழுவி அவரை முடிசூட்டு இளவரசராகவும் தனது வாரிசாகவும் அறிவித்தார்.